பார்வை மாற்றுத்திறனாளியா 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கே பல தடைகளை தாண்டினவரு அமெரிக்கா MITல படிச்சு பட்டம் பெறாரு. வந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அத்தனையையும் உதறி தள்ளிட்டு சொந்த நாடுதான் சொந்த மண்ணுதான்னு இங்க சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அதுல சுமார் 650 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலையும் கொடுத்திருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? யார் அந்த ஸ்ரீகாந்த் போல்லா? வீசப்பட்ட கற்கள் அத்தனையையும் படிக்கற்களா மாற்றியது எப்படி? ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல சீதாபுரம் அப்படின்ற சின்ன கிராமத்துல விவசாயத்தை பிரதான தொழிலா செய்யக்கூடிய தம்பதிகள் வாழ்றாங்க. 1991ல இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. தங்கமே கையில கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்ட பெற்றோர்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையால உலகத்தை பார்க்க முடியாது அப்படின்ற உண்மை புரிய ஆரம்பிக்குது. பார்வை மாற்றுத்திறனாளியா பிறந்த ஸ்ரீகாந்த் போல்லா அவர்களை கருணை கொலை செஞ்சிருங்க அப்படின்னு சுத்தி 4 பேர் 4 விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை எதையுமே காதுல வாங்கிக்காத பெற்றோர்கள் தன்னுடைய மகனை பெரிய அளவுல வளர்க்கணும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் 10ஆம் வகுப்பு படிச்சு முடிக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு போறதுல பெரும் சிரமம் ஏற்படுது. பார்வை மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால பல பள்ளிகள் இவரை நிராகரிக்கிறாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்ட அறிவியல் பிரிவு கிடைக்காம போகுது. 6 மாசம் கோர்ட்ல ஏறி இறங்கி கடைசியில ஒரு வழியா 12ஆம் வகுப்பு படிச்சு முடிக்கிறாரு. 98% வாங்குறாரு. இந்த போராட்டத்தை இதோட நிறுத்தாம அமெரிக்காக்கு போய் MITலயும் படிக்கிறாரு. தடைகளை வீசி எறிந்த ஊரா இருந்தாலும் அங்கதான் நான் வளரணும், அங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொந்த நாட்டுக்கு திரும்பி வராரு. 2012ல போலாண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. இந்த நிறுவனம் இயற்கை சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிற மாதிரி இலைகள், காகிதம்னு பயோடிகிரேடபிள் பொருட்களை கொண்டு ஒரு டைம் மட்டும் பயன்படுத்துற மாதிரியான தட்டுகள், கோப்பைகள், கட்லரிகளை தயாரிக்கிறாங்க. ஃபோர்ப்ஸ் ஏசியாஸ் 30 அண்டர் 30ல இவரோட பேரும் பதியுது. தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம தன்னை போன்ற இருக்கிறவங்களையும் வளர்ச்சி அடைய வைக்கிற இவருடைய இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் பாலிவுட்ல படமாவும் எடுக்கப்பட்டிருக்கு. ராஜ்குமார் அவர்களோட நடிப்புல ஸ்ரீகாந்த் அப்படின்ற பேர்லயே ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கு. பல தொழிலதிபர்களோட வளர்ச்சி கதைகளை கேட்கும் போது எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்ளோ பெருசா எப்படி வளர்ந்தாங்க, இவ்ளோ பிரச்சனைகளையும் எப்படி தாண்டினாங்க, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கினாங்கன்னு பல ஆச்சரியங்கள் எழும். ஆனா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கதையை கேட்கும் போது நமக்கு மட்டும் வாழ்க்கையே எப்படி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நிச்சயமா நம்மளாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு புது உத்வேகமே பிறக்கும். சோ இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல ஸ்டோரிஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.